எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு யா சரி, இது எப்படி இருக்குல்ல, யாரையும் மாட்டி விடுனா என்ன பண்ணான்னு தான். இது எப்படி இருக்கு எங்க கூட சேர்ந்து பண்ண போறீங்கன்னா ragaprank@gmail.com க்கு எழுதி போடுங்க. ragaprank@gmail.com. வளர்மதி ஒரு டாக்ஸி ஓட்டுனர். அவருக்கு கால் பண்ணி ஒரு நாள் பூரா டாக்ஸி எடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தோம். பாவம்ல. அது 8 மணி நேரத்துக்கு. பாவம்ல. ஏன் அவங்க டிஸ்டர்ப் பண்றீங்க? வளர்மதி பாவமா? அவங்க கதையை கேளு எப்படி இருக்குன்னு. ஓகே பண்ணாங்களா? ஆமா. எடுத்து டாக்ஸி கொடுத்தாங்களா இல்லையா? குடுக்கறன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா கணக்கு தெரியல அவங்களுக்கு, அதான் பிரச்சனை. ஓகே. நீங்க மீட்டருக்கு மேல போடுங்கக்கா. இது ராகா. அலாக்கா, டாக்ஸி வேணுங்க. டாக்ஸி யாரு இது? என் பேரு ராமு. ராமுவா? நீங்க ட்ரிப்பா ஒரு நாள் கணக்கா? நீங்க சேவாக்கு கேக்குறீங்களா? ஆமா. சேவாக்கு இல்லையே. அப்புறம் நான் காடி ஓட்டுறேன். நீங்க ஓட்டுறீங்களா? இப்ப அக்கா, எனக்கு நிறைய பிரச்சனைக்கா வாழ்க்கையில. அப்ப நான் ஃப்ரீயா சும்மா அப்படியே காடியில சுத்தணும்னு நினைக்கிறேன். ஓ, அப்படியே நீ ஏத்தி நீங்க சுத்த முடியுமா ஒரு நாளைக்கு? இதை சுத்த வேண்டியதா? எனக்கு தேவை காசு தானே. ஆமா, எவ்வளவு சார்ஜ் பண்ணீங்க அந்த மாதிரினா? அந்த மாதிரினா நான் ஒரு ஹவர் 30 வெள்ளி சார்ஜ் பண்ணுவேன். ஒரு ஹவர் 30 வெள்ளி. அப்ப 8 மணி நேரம்னா நீங்க கணக்கு பண்ணிக்கீங்க. நீங்க தானக்கா முதலாளி, நீங்க தானே கணக்கு பண்ணோம். ஒரு ஹவர் 30 வெள்ளினா 8 ஹவர் 5 ஹவர் வெளியாச்சு 150 வெள்ளி ஆச்சு. 8 ஹவர் 150 வெள்ளி. எப்படி 150 வெள்ளி? இப்ப நீங்க சொன்னீங்க. ஐயோ, ஏதாவது சொல்லுக்கா எனக்கு. இப்ப கன்ஃபார்ம் பண்ண நாளைக்கு காலையில போலாம்ல? சரி, நாளைக்கு காலையில வரேன். எங்க வரணும்? விலையும் சொல்லல, ஒன்னும் சொல்லல. 8 ஹவருக்கு எவ்வளவு தெரியுங்களா வரும்? 240 வெள்ளி. எங்க போறோம்னு நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த காசு சாப்பாடு எல்லாம் சேர்த்தா? இல்ல, சாப்பாடெல்லாம் உங்க காசு. இது என்னோட காடி காசு. ஓ, நீங்க சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா டாக்ஸில? இல்ல, நீங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு நான் சாப்பிடும்போது நீங்க வாங்கி பாப்பீங்களா? நான் எனக்கு வாங்கி சாப்பிட்டுக்குவேன், பிரச்சனை இல்ல. ஐயோ, யாரு இது? பிளீஸ், எனக்கு மண்டையெல்லாம் குழம்புது. நான் சாப்பிடும்போது நீங்க வாங்கி பார்த்தா அப்புறம் எப்படி நல்லா இருக்கும்? இது யாரு என்ன கச்சோர் பண்றது? ஒண்ணும் இல்ல காக்கா. சொல்லுங்கயா. நாளைக்கு எங்க வரீங்க? எந்த இடத்துல உங்களை? சரி, நான் நிக்கிறேன். ஓகே. என்ன கலர் உங்க டாக்ஸி? சோப்பு நீலமா? சோப்பு வெள்ளை இல்ல. ஓகேக்கா, நாளைக்கு அங்கயா? சரி, ஓகே. இங்க பாருங்க, நீங்க இப்ப சொல்றீங்க நாளைக்கு நான் இங்க நிக்கிறேன். டாக்ஸி கலரை கேட்டுக்கிறீங்க. அந்த மாதிரி டாக்ஸி எவ்வளவோ ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க டாக்ஸி நம்பரை கேட்கலையே. நாட்டுல தமிழ லேடிஸ் கண்ணு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்காங்க. நீங்க ஒரு ஆளு காஜாங்கள, நீங்க ஒரு ஆள் தான்க்கா. நான் காஜாங்கள இல்லையா? எனக்கு எப்படி தெரியும்? அவன் ஏன் இப்படி நீ சுத்தல்ல விடுறானுங்க? இறைவா, சரி விடுங்க, ஏதாவது ஒண்ணு. நாளைக்கு வாங்க. நம்பர் என்ன இருக்குதானே உங்க டாக்ஸிக்கு? நம்பர் இல்லையா? அப்புறம் என்ன, இது விட வேற என்ன வேணும் அடையாளம்? நெல்லுங்க அங்க. ஐயோ, உங்களுக்கு ஒரு பிசினஸ் கொடுக்கறதுக்குள்ள எனக்கு தலைப்பாடா இருக்கு. போங்க. சரிக்கா. இந்த பொருள் ரொம்ப கேட்ட ஃபேமிலியரா இருக்கு. இவ்வளவு நேரம் பேசினா அப்படிதான் இருக்கும். சரிக்கா, நாளைக்கு 7 மணிக்கா 7:30 மணிக்கா? இருங்க, பிளீஸ் என்ன குழப்பாதீங்க. 7 மணிக்கா 7:30 மணிக்கா? சரி, நீங்க எத்தனை மணிக்கு நிக்கிறீங்க? எனக்கு நின்னோட போன் அடிக்க நான் வந்துடுறேன். சரிக்கா. பிளீஸ், நீங்க யாரு? ஐயோ, என்னடா ஏக்கா, நான் வரலக்கா. நான் வரவே இல்ல. நான் வரல. போங்க. இவ்வளவு நேரம் பேசி எனக்கு இவ்வளவு மண்டை வலி அளிக்குது. போங்க. இல்ல, யாரு இது? நானா? அதுதான் கேட்டுட்டு இருக்கீங்களா? நான் தாங்க உதயா, THRல இருந்து. இது எப்படியா கிடைச்சிச்சு உங்களுக்கு இந்த நம்பரு? லலிதா பண்ண வேலையாது? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு? யா சரி, இது எப்படி இருக்குல்ல, யாரையும் மாட்டி விடுனா என்ன பண்ணான்னு தான். இது எப்படி இருக்கு எங்க கூட சேர்ந்து பண்ண போறீங்கன்னா ragaprank@gmail.com க்கு எழுதி போடுங்க. ragaprank@gmail.com. வளர்மதி ஒரு டாக்ஸி ஓட்டுனர். அவருக்கு கால் பண்ணி ஒரு நாள் பூரா டாக்ஸி எடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தோம். பாவம்ல. அது 8 மணி நேரத்துக்கு. பாவம்ல. ஏன் அவங்க டிஸ்டர்ப் பண்றீங்க? வளர்மதி பாவமா? அவங்க கதையை கேளு எப்படி இருக்குன்னு. ஓகே பண்ணாங்களா? ஆமா. எடுத்து டாக்ஸி கொடுத்தாங்களா இல்லையா? குடுக்கறன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா கணக்கு தெரியல அவங்களுக்கு, அதான் பிரச்சனை. ஓகே. நீங்க மீட்டருக்கு மேல போடுங்கக்கா. இது ராகா. அலாக்கா, டாக்ஸி வேணுங்க. டாக்ஸி
யாரு இது? என் பேரு ராமு. சாமுவா? நீங்க ட்ரிப்பா ஒரு நாள் கணக்கா? நீங்க சேவாக்கு கேக்குறீங்களா? ஆமா. சேவாக்கு இல்லையே. அப்புறம் நான் காடி ஓட்டுறேன். நீங்க ஓட்டுறீங்களா? இப்ப எனக்கு நிறைய பிரச்சனைக்கா வாழ்க்கையில. அப்ப நான் ஃப்ரீயா சும்மா அப்படியே காடியில சுத்தணும்னு நினைக்கிறேன். அப்படியே நீ ஏத்தி நீங்க சுத்த முடியுமா ஒரு நாளைக்கு? இதை சுத்த வேண்டியதா? எனக்கு தேவை காசு தானே. ஆமா. எவ்வளவு சார்ஜ் பண்ணுங்க அந்த மாதிரினா? அந்த மாதிரினா நான் ஒரு ஹவர் 30 வெள்ளி சார்ஜ் பண்ணுவேன். ஒரு ஹவர் 30 வெள்ளி. அப்ப 8 மணி நேரம்னா நீங்க கணக்கு பண்ணிக்கீங்க. நீங்க தானக்கா முதலாளி, நீங்க தானே கணக்கு பண்ணோம். ஒரு ஹவர் 30 வெள்ளினா 8 ஹவர் 5 ஹவர் வெளியாச்சு 150 வெள்ளி ஆச்சு. 8 ஹவர் 150 வெள்ளி. எப்படி 150 வெள்ளி? இப்ப நீங்க சொன்னீங்க. ஐயோ ஏதாவது சொல்லுக்கா எனக்கு. இப்ப கன்ஃபார்ம் பண்ண நாளைக்கு காலையில போலாம்ல? சரி நாளைக்கு காலையில வரேன். எங்க வரணும்? விலையும் சொல்லல ஒன்னும் சொல்லல. 8 ஹவருக்கு எவ்வளவு தெரியுங்களா வரும்? 240 வெள்ளி. எங்க போறோம்னு நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த காசு சாப்பாடு எல்லாம் சேர்த்தா? இல்ல சாப்பாடு எல்லாம் உங்க காசு, இது என்னோட காடி காசு. ஓ, நீங்க சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா டாக்ஸில? இல்ல நீங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் சாப்பிடும்போது நீங்க வாய் பாப்பீங்களா? நான் எனக்கு வாங்கி சாப்பிட்டுக்குவேன், பிரச்சனை இல்ல. ஐயோ யாரு இது? பிளீஸ், எனக்கு மண்டையெல்லாம் குழம்புது. நான் சாப்பிடும்போது நீங்க வாய் பார்த்தா அப்புறம் எப்படி நல்லா இருக்கும்? இது யாரு என்ன கச்சோர் பண்றது? ஒண்ணும் இல்ல காக்கா. சொல்லுங்கயா. நாளைக்கு எங்க வரீங்க? எந்த இடத்துல உங்களை? சரி நான் நிக்கிறேன். ஓகே. என்ன கலர் உங்க டாக்ஸி? சோப்பு நீலமா? சோப்பு வெள்ளை இல்ல. ஓகேக்கா. நாளைக்கு அங்கயா? சரி ஓகே. இங்க பாருங்க, நீங்க இப்ப சொல்றீங்க நாளைக்கு நான் இங்க நிக்கிறேன். டாக்ஸி கலரை கேட்டுக்கிறீங்க. அந்த மாதிரி டாக்ஸி எவ்வளவோ ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க டாக்ஸி நம்பரை கேட்கலையே. நாட்டுல தமிழ லேடிஸ் கண்ணு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்காங்க. நீங்க ஒரு ஆளு காஜாங்கள, நீங்க ஒரு ஆள் தான்க்கா. நான் காஜாங்கள இல்லையா? எனக்கு எப்படி தெரியும்? அவன் ஏன் இப்படி நீ சுத்தல்ல ஓடுறானுங்க? இறைவா. சரி விடுங்க, ஏதாவது ஒண்ணு நாளைக்கு வாங்க. நம்பர் என்ன இருக்குதானே உங்க டாக்ஸிக்கு? நம்பர் இல்லையா? அப்புறம் என்ன, இது விட வேற என்ன வேணும் அடையாளம்? நில்லுங்க அங்க. ஐயோ, உங்களுக்கு ஒரு பிசினஸ் கொடுக்கறதுக்குள்ள எனக்கு தலைப்பாடா இருக்கு போங்க. சரிக்கா. எனக்கு இந்த குரல் ரொம்ப கேட்ட ஃபேமிலியரா இருக்கு. இவ்வளவு நேரம் பேசினா அப்படிதான் இருக்கும். சரிக்கா, நாளைக்கு 7 மணிக்கா 7:30 மணிக்கா? இருங்க பிளீஸ், என்ன குழப்பாதீங்க. 7 மணிக்கா 7:30 மணிக்கா? சரி, நீங்க எத்தனை மணிக்கு நிக்கிறீங்க? எனக்கு நின்னோட போன் அடிக்க நான் வந்துடுறேன். சரிக்கா. பிளீஸ், நீங்க யாரு? ஐயோ என்னடா ஏக்கா, நான் வரலக்கா. நான் வரவே இல்ல. நான் வரல போங்க. இவ்வளவு நேரம் பேசி எனக்கு இவ்வளவு மண்டை வலி அளிக்குது போங்க. இல்ல, யாரு இது? நானா? அதுதான் கேட்டுட்டு இருக்கீங்களா? நானாங்க உதயா, THRல இருந்து. இது எப்படியா கிடைச்சிச்சு உங்களுக்கு இந்த நம்பரு? லலிதா பண்ண வேலையாது. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு?